திருத்தணியில் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை பட்டாக்கத்தியில் வச்சு வெட்டி அதை படம் பிடிச்சி ரீல் போட்டாங்க இல்லையா? அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு வட இந்திய இளைஞனை ராத்திரி அடித்து கொண்டு இருக்காங்க. 30ஆம் தேதி தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்த நாள் தான் இது நடந்திருக்கு. இம்மாதிரி தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இப்படி தயாராகிறது எப்படின்னா அவங்க சினிமாவை பார்த்து தான் தயாராகிறாங்க. இப்போ சினிமா யாருடைய கையில் இருக்குது? திமுக கையில் தான் இருக்குது. திமுக காரங்க தான் அந்த சினிமாவினுடைய கட்டுப்பாடு மொத்தத்தும் கையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த சினிமாவில் கதாநாயகன் என்ன பண்ணுறாரு? தண்ணி அடிக்கிறார். கஞ்சா, தண்ணி, இந்த பழக்கம் சினிமாவில் பண்ணுறாங்க. அதுதான் எடுத்ததுமே அதுதான் பண்ணுறாங்க. அதான் ஒரு நீங்கள் எந்த சினிமாவை பார்த்தாலும் அந்த கதாநாயகன் தண்ணி அடிப்பான். அப்போ அது யாருக்கு இது சொல்லித்தர்றது? தண்ணி அடிக்கிறத இந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர்றது. சினிமாங்கிறத அதுதானே, மாணவர்கள் தானே சினிமா பார்க்க போகிறாங்க. இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த தண்ணி அடிக்கிறத சொல்லித்தர்றாங்க. சாராய வியாபாரமும் திமுக காரங்க தான் செய்கிறாங்க. இந்த கஞ்சா வியாபாரத்தையும் அவங்க தான் பண்ணுறாங்க. அதோட ஒரு வெறுப்பை உருவாக்குறாங்க. வட இந்தியா, வடக்கத்தை, பான்பராக்கு சாப்பிட்றவன் அப்படின்னு எல்லாம் பேசி அந்த மாதிரி அவன் வேற, நம்ம வேற, அவன் எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது திமுக காரங்க தான். திமுக பத்திரிகைகள் அப்படி எழுதுவாங்க, திமுக காரங்க மேடைகள் அப்படி பேசுவாங்க, வட இந்தியாக்காரங்களை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்கல்ல. அதனால தான் வட இந்தியாக்காரங்களை பார்த்து இப்போ வெட்டுறாங்க. யார்? இவங்க கிட்ட கஞ்சா வாங்கி சாப்பிட்றவங்க. யார் வெட்டுறாங்க? இவங்களுடைய சினிமாவை பார்க்குறவங்க. சினிமாவில் என்ன காட்டுறாங்க? அப்படி தான் காட்டுறாங்க. சினிமாவில் எல்லாம் அதுதானே காட்டுறாங்க. அதுவும் எப்படி போதையிலேயே அதை பண்ணுறாங்க, அதை தான் காட்டுறாங்க. அப்போது இப்படி ஒரு தமிழர் சமுதாயத்தை, இந்த இளைஞர்களை இவ்வளவு கேவலமாக உருவாக்கி வச்சிருக்கிறது திமுக தான். இந்த கொடூரம் இருக்கு இல்லையா? கொலை பண்றது, போதையில கொலை பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கொடூரம் இருக்கு இல்லையா? இந்த கொடூரம் எங்கன்னா சினிமாவில் கற்பிக்கப்படுகிறது. இந்த போதை மூலமாக இது பலப்படுத்தப்படுகிறது. இதை சினிமாவுக்கும் போதைக்கும், அரசு நடத்தக்கூடிய போதைக்கும் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் எல்லா இடமும் தான் சாராயம் இருக்குது. ஆனால் எந்த மாநிலமே மாநில அரசே சாராயத்தை பண்ணுறதில்ல, வியாபாரம் பண்ணுறதில்ல. மற்றவங்க பண்ணுவாங்க, இவங்க அதுக்கு வரி போடுவாங்க, கொஞ்சம் தொலைவில் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. வீட்டுக்கு வீடு சாராய கடை வைக்கணும் அப்படின்னு திட்டம். அவங்க பள்ளிக்கூடத்தில், பிளே கிரவுண்டில், கல்யாண மண்டபத்தில் எல்லாம் சாராய கடைகளை திறக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி திமுக இந்த சமுதாயத்தை கெடுக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் திருத்தணியில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது, வட இந்திய இளைஞர்கள் சாகடிக்கப்படுவது. வணக்கம்.